அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம், இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள், ஒரு நல்ல தீர்க்கமான சில முடிவுகள் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் எந்தளவுக்கு சக்ஸஸான ஒரு காலத்தை, ஒரு நேரத்தையும் இந்த நவ கிரகங்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நாம் இப்போ முழுமையான பலன்களை பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுனம் புதன் பகவானின் அதிபதி பெற்ற ராசி, காற்று தத்துவ ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு இயல்பான சுய கட்டுப்பாட்டில், அதாவது நமக்கு எந்த விஷயம் சரின்னு படுதோ அந்த விஷயத்தை முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆர்வமான ஜாதகர் தான் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க. இன்னும் சொல்ல போனோம்னா மற்றவங்களுக்கு, அதாவது ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க. அதே சமயம் அடுத்தவங்க நமக்கு ஒரு சிறு உதவி செய்துட்டாலும் அதுக்கு உண்டான ஒரு டபுள் மடங்காக நம்ம அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி அது செய்து முடிக்கிற வரைக்கும் அது கவனமாகவே இருந்து செஞ்சே ஆகணும்னு நினச்சி செயல்படக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரர். இன்னும் சொல்ல போனோம்னா ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும் கடினமான சில சிரமங்களை, அப்படின்னா உழைப்பு அதிகமாக இருக்கும், முயற்சிகள் அதிகமாக இருக்கும், நாம் முன்னேறக்கூடிய ஒரு திட்டத்தையும் காலத்தையும் கரெக்டாக கணக்கு போட்டு அதுக்கான ரிஸ்க் எடுப்பீங்க. ஆனால் அது நம்ம குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியதில்லை. இந்த மிதுன ராசிக்காரர் பார்த்தோம்னா இடமாற்றம், தாவு மாற்றம், அலைச்சல், இங்கிருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் போய் ஒரு வேலை செய்கிற மாதிரியும், அங்கே பார்த்தோம்னா நம்ம திறமைக்கு தகுந்த ஒரு வேலை அமையலைங்கிற மாதிரியும், இன்னும் சொல்ல போனோம்னா நான் எவ்வளவோ சம்பாரித்தேன், எத்தனையோ சம்பாரித்து எவ்வளவோ நான் வச்சுருந்தேன், ஆனால் இன்றைக்கி பார்த்தா அடுத்தவங்களை நம்பியே நான் ஏமாந்துட்டேன் இப்படிங்கிறதும், குடும்பத்துக்காக பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன், எல்லாத்தையும் நான் கொடுத்து பார்த்து எல்லாமே பண்ணினேன், ஆனால் இன்றைக்கி கூட பிறந்தவங்க இருந்து எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனால் இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன் இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அதிகமாக அனுபவிக்கிறது யாருன்னு கேட்டோம்னா இந்த மிதுன ராசிக்காரருங்க. இன்னும் சொல்ல போனோம்னா மிதுன ராசிக்காரரு குடும்ப வாழ்க்கையில் நாம் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி, அப்படின்னா ஒரு கௌரவத்துக்காக வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா சில மன வாழ்க்கையில் சில குளறும்படியும் சில பாதிப்புகளும் உருவாகி இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இப்படித்தான் வாழணும்னு நினச்சி போராடி சக்ஸஸ் பண்ண தெரியக்கூடிய ராசிக்காரர் தான் இந்த மிதுன ராசிக்காரர். ஆனால் இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு புதன் ஜென்மத்திலேயே இருப்பாருங்க. அது வக்ர நிலையில் இருப்பார். சரிங்களா? 7ஆம் தேதி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு ஜென்மத்துக்கு அதாவது ஆட்சி பண்ணுவாருங்க. அதே நேரத்தில் இந்த புதன் பார்த்துட்டோம்னா 23ஆம் தேதி மீண்டும், அதாவது தனஸ்தானத்துக்கு சஞ்சாரம் ஆவாருங்க. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, அதாவது குரு உங்களுடைய 2ஆம் பாவகத்தில் உச்ச பலத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எத்தனையோ நம்ம சில சிரமங்கள் கடந்து வந்திருந்தாலும் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்க. இதில் இன்னொரு விதம் பார்த்தோம்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்திற்கு சுக்கிர பகவான் 4ஆம் தேதி பயிற்சி ஆக போகிறாருங்க. அப்போது 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்திற்கு, இது விபரீத ராஜயோகம் கூட சொல்லலாங்க. சரிங்களா? அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக மனதில் கணக்கு போட்டிருந்த, மனதில் இருந்த வருத்தங்களை சரியாக கூடிய ஒரு காலமாக நம்ம நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் ஏற்பட போகுதுங்க. இந்த மாதத்தில் இந்த கிரக பெயர்ச்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் அமையப்போகுது. ஏன்னா 12ஆம் பாவகத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் அங்கே தான் இருப்பாருங்க. அப்போது இது ஒரு விபரீத ராஜயோகம். அப்போது நமக்கு பொருளாதாரத்திலையும் மன ரீதியிலையும் இருந்த குழப்பங்களை சரிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க. இந்த ஸ்தானத்தில் பார்த்துட்டோம்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நாள் சில மனதில் சில கணக்குகள் போடுவோம்.
விடிய விடிய நம்ம யோசிக்கிறோம், விடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு இருந்தது இல்லைங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா, அன்பால் யாரை நேசிச்சோமோ அவங்களால காயப்பட்டிருப்போம். அந்த கஷ்டங்களை போகிறதுக்கு ஒரு மருந்தாக இந்த மாதத்தில் சில மாற்றங்கள் உண்டாக போகுதுங்க. இந்த ஒரு ஸ்தான பலங்கள் இருக்கிறதுனால ஏற்கனவே வந்து ஒரு கமிட்மெண்ட் பண்ணுவோம், ஒரு வீடு கட்டலாம், ஒரு எஸ்டிமேட் பண்ணலாம், ஒரு எண்ணங்கள் நம்ம கணக்கு போட்டிருப்போம். இந்த மாதத்தில் இது செய்யலாமா அப்படின்னு கடந்த காலத்தில் செய்யலாம்னு நினச்சிட்டே இருந்திருப்போம். ஒன்று நம்ம முயற்சி எடுக்கிற போது அது செய்ய முடியல. அதாவது செய்யலாம்னு நினைக்கிற போது அதுக்கு உண்டான பொருளாதாரம் சரியாக அமையறதில்லை. இன்னொன்று பார்த்தோம்னா குடும்ப சூழ்நிலையில் அதாவது ஏதோ ஒரு கசப்புகள்னால ஒரு ஒற்றுமை இல்லாமலேயோ இல்லை வந்து சிறு சங்கடங்கள், அதாவது ஒரு கணவன் மனைவியோ இல்லை நம்ம அண்ணன் தம்பிகளுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து அதனால் வந்து சில காரியங்களை தள்ளி போயிட்டு இருந்தது. இந்த நாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம்னு கணக்கு போட்டு வச்சுருந்தோம். இப்போ பார்த்தோம்னா இந்த பிரச்சனை வந்ததுனால இப்போது நல்லதும் பண்ண முடியல, இருக்கிற நிம்மதியும் கெட்டு போச்சு. இன்றைக்கி இது எப்படி தான் சரிப்படுத்துறதுன்னு தெரியல, இது எப்போ தான் சரியாகும் தெரியல அப்படின்ட்டு நாம் வந்து அப்படியே கணக்கு போட்டு அதை சரிப்படுத்துறதுக்காக முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்போம். ஆனால் அந்த முயற்சிகள் பார்த்தோம்னா இது வரைக்கும் நமக்கு சாதகமாக முடியலை, சக்ஸஸ் பண்ண நடக்கலை. ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் அதுக்குண்டான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க. செயல்பாட்டை வந்து அது ஒரு சங்கடம் சலிப்புகள் இருக்கிறத தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. பிரிவுகளில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இணைஞ்சு வரக்கூடிய ஒரு காலம், சரிங்களா? சங்கடங்கள் பெருசாச்சு, சிறு பிரச்சனை பெருசாகி போயிடுச்சு, குடும்பத்தில் வந்து ஒரு மன அமைதி இல்லை, சாப்பாடு செய்யும்போது இருக்கிற நிம்மதியும் சந்தோஷம் சாப்பிடும்போது இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு. எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம், எல்லா சாமிகளும் கும்பிடுறோம், கடவுளேன்னு கையெடுத்து கும்பிட்டா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர மாட்டேங்குது. நாளுக்கு நாள் பார்த்தோம்னா பிரச்சனை அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்குது. பண நெருக்கடிகள் பார்த்துட்டோம்னா வரவு வருது, பணம் வந்து மாதங்கண்டை இத்தனை சம்பாதிக்கிறது கணக்கு போட்டால் புரியுது. ஆனால் மிச்சம் என்னன்னு பார்த்தோன்னா பத்தல. மறுபடியும் பார்த்தா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்கி வட்டி கட்டுற சூழ்நிலை. இதெல்லாம் சமாளிக்கணும்னா வர்ற சம்பளம் பத்தல, வர்ற முதலீடு போடக்கூடிய அளவுக்கும் ஒரு முதலீடு போடணும்னு நினச்சாலும் இன்றைக்கி நம்ம அடுத்தவங்க கை எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. கொடுக்குறவங்கள நாளைக்குங்கிற அளவுக்கு தாமதமாகுது. ஒரு முதலீடு போட்டு ஒரு சைடு ஒரு பிஸ்னஸை கூட பண்ணலாம், இல்லையா நம்ம சொந்தமாக கூட செய்யலாம் அப்படின்னா அதுக்கு பார்த்தா பொருளாதாரம் தான் நமக்கு நெருக்கடிகளாக இருக்குது. ஆக மொத்தத்தில் இளமையில் இருந்த ஒரு வேகமும் உற்சாகமும் பண வரவும் எல்லாமே சரியாக அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருந்தது ஆச்சுங்களா. இன்றைக்கி பார்த்தா வயசு ஆக ஆக மனசில் பயம்தான் எடுக்குது. அது இந்த பயம் என்ன ஆகுதுன்னா, ஐயோ நம்மளால் கௌரவத்தை அப்படியே நிலையை நிறுத்த முடியுமா? நம்மளுடைய இத்தனை காலமும் அடுத்தவங்க வந்து நம்மள ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு நம்ம நடந்துக்கல. யாருக்கு முன்னாலேயும் கைகட்டி நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நம்ம உருவாக்கிக்கல. இன்றைக்கி 4 பேருக்கு நாம் சொல்கிற அளவுக்கு தான் நாம் இருக்கிறோம் ஆச்சுங்களா. நம்மளை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்னப்பா குறை, இவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மரியாதை ஒரு மதிப்போடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா இருக்க பார்த்தோம்னா அதாவது இந்த கௌரவத்தையும் ஒரு மதிப்பையும் நாம் எப்படி தான் இது சரிப்படுத்திக்க போகிறோம், இது அப்படியே நிலச்சிக்க முடியுமா, இல்லை ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்துடுமா அப்படிங்கிற அளவுக்கு சில நெருக்கடிகள்னால சில பயத்தை உருவாகுது. இதனால் சிலருக்கு அதாவது ஆரோக்கியத்திலையும் தொந்தரவாக இருக்குது. அதாவது ஒரு மாதம் கண்ட கரண்ட் பில் கட்டுறமோ இல்லையோ வீண் செலவு, விரைச்செலவு, தெண்டச்செலவு இப்படிலாம் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கிற ஒரு வருத்தங்களோடு இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக சில மன வருத்தங்களும் மனக்குறைகளும் நிச்சயமாக தீர்ந்துடும், கவலைப்படாதீங்க. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருமாளை வணங்குங்க, சரிங்களா. சனிக்கிழமை நாளில் பெருமாள் கோயிலுக்கு காலையில் அது முடிந்த வரைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னால் அதாவது பிரார்த்தனைகளோ நல்லா அங்கே உட்காந்து நல்ல மனம் உருகி வேண்டி வணங்கி வாங்க. நிச்சயமாக சில குளறும்படி இருந்த சில சிக்கல்களும் சில பிரிவுகளில் இருக்கக்கூடிய சில நட்புகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதை விட பண நெருக்கடிகள் இருக்கிறவங்களுக்கு பண வரவு சார்ந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும். ஒரு வேலையிலையும் சரி, தொழில் ரீதியிலையும் சரி, இல்லை நாம் வாங்கின பணம் கட்ட முடியலைங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சரியான ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அமையும். எல்லாத்தை விட மனசளவில் சில நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது உருவாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்க. ஆக மொத்தத்தில் தனஸ்தானத்தில் குரு நல்லா உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் சில நல்ல விஷயங்கள், வண்டி வாகனம் இந்த சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுமூகமாக சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாக்குங்க. நினச்ச சில விஷயங்கள் செய்கிறோம்,
சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நிச்சயமாக மிதுனராசி அன்பர்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால முயற்சி எடுங்க. அற்புதமான முன்னேற்றம் இருக்க போகுதுங்க. சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோட்சார அடிப்படையில் நம்ம பலன் சொல்லியிருக்கிறோம். அதாவது நம்மளுடைய ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு முழுமையான பலன்கள்ங்கிறது லக்னம், தசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் இப்படி சில முக்கியமான விஷயங்கள் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கக்கூடியதே நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தாங்க. ஏன்னா ஜாதகத்தில் சில யோகங்கள் இருக்கும். சிலர் இளமையில் கஷ்டப்படுவாங்க, முதுமையில் நல்லா இருப்பாங்க, சிலர் பார்த்தா நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, திடீர் பார்த்தா ஒரு பிரச்சனைகளாக போயிட்டு இருக்கும். அது என்ன காரணம்னே தெரியாது. ஆனால் முழுமையான பலன்களை நம்ம ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகம் இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மகிட்ட பார்க்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3ஐ மட்டும் தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக அருமையான பலன்கள், உறுதியான தெளிவான சிந்தனைகளை நீங்கள் பயணிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் முழுமையான கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி. வணக்கம்.